மருத்துவமனையிலே இல்லை. 18ஆம் தேதி இல்ல, 19ஆம் தேதி இல்ல. நான் போய் நேரடியாக 20ஆம் தேதி பேட்டி கொடுத்த பிறகுதான் அவசரமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்தது. எனக்கு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டதை போல அவசரமாக பாம்பேயிலிருந்து வாங்கி அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி குணமடைய செய்ய முற்பட்டார்கள். அதற்கு முந்தி ஒமிப்ரசோல் அந்த கேப்சூல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்சூலை பொறுத்த வரைக்கும் அல்சருக்காக கொடுக்கப்படுகின்ற கேப்சூல் என்று மருத்துவர் தெரிவிக்கின்றார்கள். இதை பாண்டிச்சேரி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் போது தெரிவிச்சிருக்கார். ஒமிப்ரசோல் எங்களிடத்தில் அதிகமா இருக்குன்னு சொல்லி இதே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் சொன்னார். எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டினீங்க, பத்திரிகையிலும் வந்திருக்குது. உடனே அவர் என்ன சொல்றார்? எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்றே பொய்யான செய்தி வெளியிடுகிறார் என்று சொல்கிறார். நாங்கள் பொய்யான செய்தியை நாங்கள் வெளியிடவில்லை. மக்களுடைய உயிர்களை காக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையிலே சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்கு தேவையான மருந்து இருப்பு இல்லை, அதை உடனடியாக வாங்கி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொன்னோமே ஒழிய உங்களை போல் பொய் பேசி அரசியல் செய்ய வேண்டிய கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதையும் நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு மேலாக சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தினால்தான் இருக்க முடியலை எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுக என்று சொல்கிறார். ஆணவ போக்கு, அதிகார போக்கு. இதே 2014 என்ன ஆச்சு? திமுக ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தீங்க, மறந்துடாதீங்க. ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிகார போதையில கண்ணை மறைக்குது, அகத்தில பேசுறீங்க. சக்கரை சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்க சக்கரை மேல வந்தே தீரும். அதிமுக ஆட்சி மீண்டும் வரும், அப்பொழுது இதற்கெல்லாம் விடிவு காலம் இருக்கும். அது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் தெரிவிக்கிறார். 40க்கு 40 நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது. அதனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்றத்தில் குழப்பத்தை விளைவித்து திசை திருப்புகிறாங்க, அரசியல் செய்கிறார். இதே ஸ்டாலின் பேசுறார். எதிர்க்கட்சினா அரசியல் செய்யாத, அவிலா செய்யும் சொன்னார். இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சொல்றார், எதிர்க்கட்சி என்று சொன்னால் அரசியல் செய்யாம அவிலே செய்யும் சொன்ன தலைவர் தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின். மறந்து விட வேண்டாம். ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும், அதை எப்படி கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்க்கட்சி வெளிப்படுத்துகிறது என்பதையெல்லாம் உற்று நோக்கி கவனித்து அதற்கு தீர்வு காணுவதுதான் நல்ல அரசாங்கத்துடைய கடமை, தட்டி கழிப்பது அல்ல. அதோடு அருமைச்சோழர் எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் அழகாக சொன்னார். தன்னுடைய உள்ள குமரலை இங்கே வெளிப்படுத்தினார். சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினரை விமர்சிக்கின்ற பொழுது அவர் உள்ளத்திலே இருந்த வந்த குமர்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த அவர் அந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பணி எப்படி செயல்பட்டார் என்பதை வெளிப்படுத்தினார். அவருடைய ஆதங்கம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். உள்ளத்திலே எப்படி கொந்தளிப்பு இருக்கின்றது, எவ்வளவு அவர் உள்ளம் நொந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யாரிடம் போய் முறையிட வேண்டுமோ அத்தனை பேரிடம் முறையிட்டு விட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டிருக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பல்வேறு இடங்களிலே போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டும். கள்ளச்சாராய் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, மெத்தனால் விற்பனை அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள். விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டிய கெஞ்சி கெஞ்சி அவருடைய உருக்கமான பேச்சு இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடத்தில் தொலைபேசியின் மூலமாக தெரிவிக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல கிராமங்களில், கள்ளக்குறிச்சி நகரத்தில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது, போதைப் பொருள் விற்பனை அமோகம் நடைபெறுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு 18ஆம் தேதி சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு
அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் தொலைபேசி நேரடியாக போய் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதும் தெரிவிக்கிறார், கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலே பேசுகிறார். கள்ளக்குறிச்சியிலே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இப்படி எல்லா இடங்களிலுமே பேசிவிட்டார். என்ன செய்வது? எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய குரல் அங்கே எடுபடவில்லை. அது மட்டுமல்ல, அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற 2 மாவட்ட செயலாளர்கள் இரண்டுமே பணம் படைத்தவர்கள், அதிகாரமிக்கவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுவதை அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அலட்சியப்படுத்திய காரணத்தினால், உதாசனப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு 63 பேரை இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருக்கின்றார்கள். பல பேர் கண் பார்வை போய்விட்டது. இதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய அவல நிலையை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுகிறார், எல்லா துறையிலும் சிறந்து விளங்கின என்று சொல்கிறார். ஆனால் நாட்டில் நடப்பது இப்பொழுது நடந்து முடிந்த நிகழ்வுதான் அதுக்கு சான்று. இதைவிட கொடுமையான நிகழ்வு என்ன இருக்கும்? ஏற்கனவே 2023 ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தார்கள். அப்பொழுது நாங்கள் தெரிவித்தோம், தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் பெருகிவிட்டதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்னோம். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தார். இனி கள்ளச்சாராய மரணம் இருக்காது, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்பட்டது என்பதை நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதேதான் கள்ளக்குறிச்சியிலும் சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டு தோல்வியிலே முடிந்திருக்கின்றது. உண்மையிலேயே சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த மெத்தனால் விற்பனை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் சிபிசிஐடி வசம் இந்த வழக்கை ஒப்படைத்த காரணத்தினாலே சரியாக நடைபெறவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.